இந்த கிளாஸ் நம்ம பண்ண போறது என்னது dissolution of partnership. Okay, dissolution means what? No, dissolution means closing the business. Okay, யாருமே வந்து okay continue பண்ண மாட்டாங்க. So dissolve means what? Okay, we completely are going to close the business. Okay, for example A B C partners இருப்பாங்க. So among themselves அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணி வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க பிசினஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா அவங்க கிட்ட இருக்கிற அசெட்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், வித்துடணும். ஓகேவா? அந்த வர அமௌண்ட்டை வச்சு என்ன பண்ணணும், அவங்க வந்து ஓகேவா யாருக்கு லைபிலிட்டிஸ்க்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணணும். ஓகேவா தம்பி, அண்டர்ஸ்டாண்ட் பாயிண்டா? அதுக்கு எவ்வளோ வேல்யூ விற்க போறீங்க இல்லையா, அண்ட் இது எவ்வளோ லைபிலிட்டிஸ் இருக்குது அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு அக்கௌண்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறது, ரியலைசேஷன் அக்கௌண்ட். புரியுது தம்பி? அண்டர்ஸ்டாண்ட் பாயிண்டா? என்ன இருக்கா ஒரு அக்கௌண்ட்டை வந்து அதேமா dissolution என்னது, க்ளோசிங் த பிசினஸ். யாருமே கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஐ திங்க் ஓகே லாஸ்ட் கிளாஸ் சொல்லிருப்பாங்க dissolution of partnership. ஸோ ஓகே பார்ட்னர்ஷிப்னா எக்ஸாம்பிள் 3 பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து சி ஆர் எனி பார்ட்னர் ரிட்டையர் ஆகிறாங்க வச்சுக்கோ எக்ஸாம்பிள். ஸோ ரெண்டு ரிமைனிங் 2 பார்ட்னர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே, வித் நியூ அக்ரிமெண்ட். ஓகே, இது லாஸ்ட் கிளாஸ் சொல்லிருப்பாங்க கரெக்டாப்பா? பட் இங்கே வந்து dissolution of partnership firmனா 3 members. Individual is called what man? Individual is called dissolution. Partnership form. Okay, so A B C இந்த மூணு பார்ட்னர் வந்து யாருமே கண்டினியூ பண்ண மாட்டாங்க. So individual is called what man? Partners. Combined is called what man? Firm சொல்லுவோம். ஓகேவா? So இதுல வந்து யாருமே வந்து கண்டினியூ பண்ண மாட்டாங்க. Okay, they going to close entire business. அப்ப என்ன பண்ணலாம், இருக்கிற அசெட்ஸ் எல்லாம் என்ன பண்ணனும், we are going to sell it and we have to set it down to what ma all the liabilities. Liabilities உங்களோட கடமை இருக்கு இல்லையா, இல்ல பேங்க்ல லோன் வாங்கிருப்ப, சண்டே கிரெடிட்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இதெல்லாம் என்ன பண்ணனும், ஓகேவா கொடுத்துடணும். ஓகேவா? சோ யார் சார் ஃபர்ஸ்ட் செட்டில்மென்ட் பண்ணனும் நான் சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து always what meant for third parties settlement. Okay, யார் பண்ணணும் ஃபர்ஸ்ட், தேர்ட் பார்ட்டிஸ்க்கு. ரெண்டாவது வந்து லோன் பை பார்ட்னர்ஸ், மூணாவது வந்து கேபிட்டல் அக்கவுண்ட், பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கவுண்ட். ஃபோர்த் வந்து மீதி ஏதாவது இருந்தா அது வந்து ஷேர் பிட்வீன் பார்ட்னர்ஸ். ஓகேவா? என்ன சொல்றது, இப்போ என்ன பண்ணணும்னா இருக்கிற அசெட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்னிச்சர் இருக்கும், மிஷினரி இருக்கும், பிளான்ட் இருக்கும், ஓகே லேண்ட் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் வந்து என்ன சொல்றது அசெட்ஸ். ஈவன் டெட்டார்ஸ், ஓகே கஸ்டமர்ஸ் கிட்ட வாங்க வேண்டிய அமௌண்ட் டெட்டார்ஸ் சொல்லுவோம். அது கூட என்ன பண்ணலாம், நம்ம வித்துடலாம். அண்டர்ஸ்டாண்ட் பாயிண்ட்மா? சோ வர்ற அமௌண்ட்ல ஓகே என்ன பண்ணனும், we have to pay, we have to set it down to whom and here liabilities. ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஸ் கொடுக்க கூடாது, அந்த லோனுக்கு எப்படி பார்ட்னர்ஸ் கொடுக்க கூடாது. சோ தேர்ட் பார்ட்டிஸ் சொல்லுவோம். தேர்ட் பார்ட்டிஸ்னா வெளியாளுங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் பேங்க் லோன் இருக்கலாம், டேக்கன் பேங்க் லோன், சண்டே கிரெடிட்டர்ஸ் சொன்னா இல்லையா, இவங்களே யாரு, தேர்ட் பார்ட்டிஸ் வெளியாளுங்க சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு செட்டில்மென்ட் பண்ணிட்டு மீதி இருந்தால் என்ன சொல்றோம், லோன் பை பார்ட்னர். என்னது லோன் பை பார்ட்னர்னா, ஓகே அதர் தேன் வாட் மா கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் பை ABC. அவங்க கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை தவிர இன்னும் என்ன கொடுத்துருப்பாங்க, லோன் கொடுத்துருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பாயிண்ட்மா? ஸோ அது ரெண்டாவது ஆப்ஷனாக வச்சுக்கணும் நம்ம. அப்புறம் இன்னும் ஏதாவது அமௌண்ட் மீதி இருந்தால் அது வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டலில் கொண்டு ஒரு அக்கௌண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு அதில் வர்ற பேலன்ஸ் வந்து அவங்க செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பாயிண்ட்மா? திஸ் வாட் செட்டில்மெண்ட் வந்து பண்ண வேண்டிய ஓகேவா ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் நமக்கு என்ன பண்ணணும், தேர்ட் பார்ட்டிஸ் தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு அக்கௌண்ட் பண்ண போறோம். என்ன பண்றது, ரியலைசேஷன் அக்கௌண்ட். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் அட்மிஷன்ல ரிட்டையர்மெண்ட்ல நம்ம என்ன பண்ணணும், ஸோ we prepared a which account, ரீவேல்யூவேஷன் மறுமதிப்பீடு. ஓகேவா? பட் இதுல வந்து இவர் ப்ரிப்பேர் which account, ரியலைசேஷன் அக்கௌண்ட். இதுக்கு சார்னா இந்த அசெட்ஸ் வந்து விற்க போறீங்க இல்ல தம்பி, அதனால வர பெனிஃபிட் அண்ட் லைபிலிட்டிஸ் செட்டில்மெண்ட் பண்ண போறீங்க. லைபிலிட்டிஸ் என்ன பண்ண போறீங்க, செட்டில்மெண்ட் பண்ண போறீங்க. ஸோ அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ், அசெட்ஸ்ல இருந்து லைபிலிட்டிஸ் மைனஸ் பண்ண பிறகு மீதி வர்றது என்னது ப்ராஃபிட் இல்லனா கெயின் கூட சொல்லலாம்.
ஓகேவா தம்பி? அண்டர்ஸ்டாண்ட் பாயிண்ட். சப்போஸ் liabilities அதிகமா இருக்குன்னு வெச்சுக்கோங்க. liabilities is more. Example, உங்களோட asset வந்து 5 lakh rupees. How much man? 5 lakh. Okay. 50 lakhs எடுத்துக்கங்க. I took care of 50 lakhs. So liabilities வந்து example 20 lakhs. Okay. Understood point sir? So remaining what man profit 30 lakhs. This is point 1. So இந்த மாதிரி suppose liabilities அதிகமா இருந்து assets கம்மியா இருந்தா என்ன சொல்றது? லாபம் சொல்லுவோம். ஓகேவா? So go for okay. ரியலைசேஷன் பண்ணலாமா இப்போ? ஓகே. சோ இது வந்து டிசல்யூஷன் ஆஃப் ஓகே பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நம்ம பண்ண போறது வந்து ரியலைசேஷன் அக்கவுண்ட். ரியலைசேஷன் அக்கவுண்ட் வந்து எப்படி பண்றதுன்னா just imagine we have here balance sheet இருக்கும். பழைய பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? சோ அசெட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணனும்னா all the assets except என்னன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கூடாதுன்னு சொல்றேன். cash at bank. ஓகேவா? ஏன் சார் பண்ண கூடாது cash at bank and cash ஏன் பண்ண கூடாதுன்னா அது விற்க முடியாது. possible to sell ma not at all. கரெக்ட்டா? அது வந்து already in what form? liquid form. liquidனா கேஷா இருக்குன்னு அர்த்தம். அது வந்து இங்க போட்டு நம்ம விற்க முடியாது. அதனால எதெல்லாம் அசெட் விற்க போறோமோ அந்த அசெட்ஸ் எல்லாமே வந்து just imagine balance sheet இருக்கிற எல்லா அசெட்ஸும் என்ன பண்ண போறோம் இங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் here. புரியுதா தம்பி? ஓகே. and liabilities வந்து we going to transfer this side opposite. புரியுதா? இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. என்ன பண்ண கூடாது? கேபிட்டல்ஸ் வந்து பண்ண கூடாது. ஓகேவா? தென் லோன் பை பார்ட்னர் பண்ண கூடாது. அது வந்து எல்லாமே என்ன பண்ணனும்? செப்பரேட்டா தான் பே பண்ணனும். ஓகேவா? கேபிட்டல்ஸ்க்கு வந்து ஏன் சார் வந்துனா பார்ட்னர்ஸ்க்கு வந்து காசு வந்து செட்டில்மென்ட் பண்ணனும். and loan by partner அவ்வளவுதான். அது என்னது கேஷ் தான் கொடுக்கணும். புரியுதா சொல்ற பாயிண்ட்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணனும்? தேர்ட் பார்ட்டி தான் செட்டில் பண்ணனும். understood? okay. get out in this case. so assets எல்லாமே என்ன பண்ணலாம்? we transfer here. liabilities இங்க இருக்கும். just imagine we transfer this side. so example நான் எழுதுறேன். okay. machinery. okay. so இது வந்து நீங்க புதுசா கிரியேட் பண்ண தேவையில்ல. பேலன்ஸ் ஷீட்ல என்ன இருக்குமோ அதே அமௌண்ட் இங்க போட்டுக்கலாம். okay. I will write excess. so investment example. investment next sundry debtors. sundry debtors னு சொல்வோம். இது எழுதிக்கலாம். next furniture. okay. stock. உங்ககிட்ட என்னென்ன அசெட்ஸ் இருக்குமே எல்லாமே வந்து பேலன்ஸ் ஷீட் அசெட் எல்லாமே பண்ணனும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும். ஓகே. and out in this case even bills receivable இருந்தாலும் சரி even goodwill also. what one more? goodwill இருந்தாலும் சரி parent rights copyrights ஓகே இது எல்லாம் என்ன பண்ணனும் ட்ரான்ஸ்ஃபர் டெபிட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும். ஓகேவா? so liabilities just imagine balance sheet liabilities transfer credit side. okay. sundry creditors. okay. then bills payable. next loan by partner வந்து குடுக்கவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கூடாது. it has to be pay what was செப்பரேட்டா தான் பே பண்ணனும் சொன்னாங்க. ஓகே இது ஒரு கண்டிஷன். ஓகே. then some more things. என்னது? provisions. all provisions. என்ன provisions? example provision for guaranteed debts. okay. IFR means what? investment fluctuation reserve. இதெல்லாம் வந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும். ஓகேவா? இது provisions எல்லாம் வந்து just you are created. கரெக்ட்டா? you have created this one. இதனால லாஸ்ட் இயரோட ப்ராஃபிட் என்ன இருக்கும்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? சோ இது வந்து because of okay provision create பண்றதுனால உங்களுக்கு லாஸ் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். பட் here afterwards we are not going to continue. இது கண்டினியூ பண்ண மாட்டீங்க இல்லையா? சோ என்னென்ன ப்ராவிஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணனும்? we will transfer this side. so bills payable எல்லாம் என்ன பண்ணலாம்? we transfer. ஓகே. சோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற asset value எடுத்துக்கறாங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா we are going to appoint one of the person. இவங்க பார்ட்னர் கூட அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்பாயிண்ட் பண்ணிட்டு இதெல்லாம் அசெட்ஸ் எல்லாம் வித்துட்டு செட் liabilities வந்து என்ன பண்ணனும்? செட்டில்மென்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். கரெக்ட்டா? இல்லனா we can appoint third party also. வேற வெளிய ஆளு கூட நாம அப்பாயிண்ட் பண்ணலாம். ஓகேவா? அவங்களுக்கு என்ன பே பண்ணனும்? அவங்களுக்கு ரெமுனரேஷன் ஓகே பே பண்ண வேண்டியிருக்கும். ஓகே தம்பி?
வருதுல்ல. ஸோ இப்போ வந்து அசெட்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுப்பாங்க. மிஷினரி வேல்யூ எக்ஸாம்பிள் ஐ டேக் ஹியர் 1 lakh கொடுப்பாங்க வச்சுக்கோ. ஸோ 1 lakh கொடுத்தால் அது வந்து விற்கிறது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா they can sell more than the book value இல்லனா less than the book value கூட நம்ம வந்து விற்கலாம். புரியுது சொல்ற பாயிண்ட்? அப்போ சப்போஸ் அந்த மாதிரி வித்தா என்ட்ரி என்ன தெரியுமா? ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். ஜர்னல் என்ட்ரி கேஷ் அக்கவுண்ட் என்ன சொல்றோம்? கேஷ் அக்கவுண்ட் டெபிட்டட் டு ரியலைசேஷன் அக்கவுண்ட். ஓகே, ரியலைசேஷன் அக்கவுண்ட் இதான் விற்கிறதையா விற்கும்போது ஓகேவா விற்கும்போது இந்த என்ட்ரி பண்ணணும். ஸோ கேஷ் அக்கவுண்ட் டெபிட்டட் வாட் மீன் ரியலைசேஷன் அக்கவுண்ட். ஸோ ரியலைசேஷன் அக்கவுண்ட்ல வந்து சேல் பண்ணும்போது ஓகே ஒரு அசெட்ஸ் வந்து சேல் பண்ணும்போது ஸோ யூ கோயிங் டு ரிசீவ் வாட் மீன் கேஷ் அக்கவுண்ட் ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ we have write what மீன் ரியலைசேஷன் இருக்கு. இது என்ன சார் வரணும்னா எக்ஸாம்பிள் நீங்க வந்து விற்க போறது வந்து மிஷினரி சொல்லணும் வச்சுக்கோ. இது யூஸ் ரைட் வாட் மிஷினரி. பட் இங்க எழுத போறதுன்னா ரியலைசேஷன். நதிங் பட் ஆல் த அசெட்ஸ் என்ன பண்ண போறோம்னா வித்தது எல்லாமே we are going to transfer what மீன் ஓகே ரியலைசேஷன் அக்கவுண்ட் பண்ண போறோம். ஸோ இந்த எழுதும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க இதை ரியலைசேஷன் அக்கவுண்ட் இருக்குடா தம்பி it is the credit side correct now. So we have a credit side இங்க எழுதணும் which is opposite what is there cash account heading எழுதிட்டு whatever assets நீங்க என்னென்ன assets விற்க போறீங்களோ இந்த வேல்யூக்கு வந்து क्वेश्चன்ல கொடுப்பாங்க அட்ஜஸ்ட்மென்ட்ல அந்த வேல்யூ தான் நீங்க போடுவீங்க. எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன் மெஷினரி வேல்யூ வந்து 1 lakh இருக்கும். அட்ஜஸ்ட்மென்ட்ல விக்கும்போது அது வந்து 1,20,000 விற்கலாம் இல்லனா 90,000 கூட விற்கலாம். அது என்ன இதுக்கு எந்த அமௌண்ட் விற்க போறீங்களோ அந்த அமௌண்ட் நீங்க எழுத வேண்டியிருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் இங்க வந்து ஒரே ஹெட்டிங்க போட்டு மிஷினரி and எழுதுங்க. Okay, example I will take here. I am selling for how much? 90,000. Okay. Investment. Suppose investment வந்து யாருமே விக்கல. Suppose sir okay one of the partner B சார் நான் எடுக்கிறேன் I will take this investment சொல்வாங்க. அப்போ instead of கேஷ்க்கு பதிலா என்ன வரும்னா அவனோட பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் என்ன பண்ணனும் டெபிட் பண்ணனும். ஏன் சார் டெபிட் பண்ணனும்னா அவன் காசு கொடுக்க மாட்டான். இனிமே அவனோட கேபிட்டல் அக்கவுண்ட் இருக்கும். என்ன அக்கவுண்ட் இருக்கும்? கேபிட்டல் அக்கவுண்ட் இருக்கும். அதனால அவனோட கேபிட்டல் அக்கவுண்ட் என்ன பண்ணனும் டெபிட் பண்ணனும். ஸ்மால் சேஞ்ச் என்னதுன்னா கேஷ் அக்கவுண்ட் டெபிட்டட் டு வாட் மா ரியலைசேஷன் இருக்கு இல்லையா when அசெட் விக்கும்போது இது. சோ அதே வந்து ஒரு பார்ட்னர் வந்து அசெட் எடுத்துட்டு போய்ட்டால் அவனோட பார்ட்னர்ஸ் கேபிட்டல் என்ன பண்ணனும் டெபிட் பண்ணனும். டெபிட் மீன்ஸ் something but மைனஸ் பண்ணனும். புரியுதா? சேம் இதே தான் வரும். ஓகே ரியலைசேஷன் கொண்டு வரும். நம்ம கிளியர்? என்னோடதுல நெக்ஸ்ட் liability இது அந்த ஜெனரல்ஸ் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? just only understand this concept. So any assets வித்தா என்ன எழுதுறோம் credit side. easiest format just imagine balance sheet assets இருக்கு இங்க இருக்கும் transfer here. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த அசெட்ஸ் வந்து என்ன வேல்யூ இருக்கும் புக் வேல்யூ இருக்கும். புக் வேல்யூனா அந்த புக்ல என்ன வேல்யூ கொடுத்திருப்பாங்க அதே வேல்யூ தான். நெக்ஸ்ட் விக்க போறது வந்து ஆப்போசிட் ஈஸியஸ்ட் வே. வேற ரைட்மேன் கிரெடிட் சைடு இருக்கு. ஆப்போசிட்டா கிரெடிட் சைடு இருக்கு. ஈஸியஸ்ட் வே. அண்டர்ஸ்டாண்ட் பாயிண்ட்? சோ இதெல்லாம் என்ன பண்ணனும்? அசெட் லைபிலிட்டிஸ் எல்லாம் இந்த கிரெடிட் சைடு இல்லையா? we have write what meant debit side. சோ எல்லா அட்ஜஸ்ட்மென்ட் எல்லா அசெட்ஸ் கண்டிப்பாக நீங்க வித்து தான் ஆகணும். ஏன்னா பார்ட்னர்ஸ் கொண்டு போவாங்க. ஓகேவா? சோ ஒரு ஓகே அசெட் பண்ண நம்ம வந்து மீதி வைக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் பாயிண்ட்மா? ஓகே சப்போஸ் ஏதாவது ஒரு மிஷினரி வேல்யூ வந்து என்ன சொன்னா 90,000 கொடுத்திருக்காங்க. சோ அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்திருக்காங்க. The machinery sold for 90,000. Here can write it. Investment to core by Goma, one of the partner. அப்ப என்ன சொன்னானே பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் என்ன பண்ணனும் டெபிட் பண்ணனும். டெபிட் மீன் மைனஸ். அப்ப இங்க கீழ just ஸ்பேஸ் விடுங்க. ஏனா வேற அசெட் ஏதாவது வித்தா இங்க எழுதிக்கலாம். சோ ஸ்பேஸ் விட்டு எக்ஸாம்பிள் B took over. So B capital account என்ன பண்ணனும் டெபிட் பண்ணனும். பிராக்கெட்ல என்ன எழுதிக்கீங்க இன்வெஸ்ட்மென்ட். இதுதான் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன். ஓகேவா? எக்ஸாம்பிள் I'll take 40,000. ஓகேவா? என்ன டவுட் தெரியல? Suppose sundry debtors again வித்துட்டாங்க. This sold to some okay person here. Again sundry debtors. Sundry debtors வந்து வித்தது 60,000 எக்ஸாம்பிள். இங்க கொடுத்தது எக்ஸாம்பிள் எடுக்கயா 65,000. அமத்த givenமா 65 கொடுத்திருப்பாங்க வெச்சுக்கோ. ஓகே I sold this one sundry debtors. இது கூட எடுப்பாங்க. சார் நம்ம கஸ்டமருக்கு நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் சார் என்ன பண்ணுவான் ஒன் ஆஃப் தி பக்கே பர்சன் யாரு விலிட்டு சோ ஐ கலெக்ட் சார் फ्रॉम யுவர் கஸ்டமர் கிட்ட நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் சார். எவ்வளவு வேல்யூ 65,000 ரூபாய் வேல்யூ வந்து ஃபுல்லா சண்டரி டெட்டார்ஸ் வந்து
யார் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க ஒன் ஆஃப் த பர்சன் ஓகேவா பட் நம்ம என்ன பண்ணோம் அவங்களுக்கு எக்ஸாம் ஒன் ஆஃப் த பர்சன் யாராவது வினீத் அவங்க என்ன பண்ணோம் நம்ம வித்துட்டோம் எவ்வளவு வித்தோம் நம்ம 60000க்கு வித்துட்டோம் அவன் என்ன பண்ணான் வினீத் என்னோட கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து 65 வாங்கிப்பான் அது அவங்களுக்கு 5000 ரூபாய் பெனிஃபிட் அண்டர்ஸ்டாண்ட் பாயிண்ட் ஸோ இது எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தா என்ன பண்ணோம் அதே வேலைக்கு போட்டுக்கலாம் சப்போஸ் இங்க பாருங்க ஃபர்னிச்சருக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல சேல் பண்ண வேல்யூ நமக்கு கொடுக்கலன்னு அர்த்தம் அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகேவா ஃபர்னிச்சர் வேல்யூ எக்ஸாம்பிள் they given 10000 rupees they given 10000 கொடுத்திருக்காங்க இதுக்கு கீழ வந்து அட்ஜஸ்ட்மென்ட்மே கொடுக்கல ஓகேவா even though not given கொடுக்கலனா சரி என்ன பண்ணோம் இதே வேல்யூக்கு என்ன பண்ணோம் வித்துடணும் ஒரு அசெட் கூட நம்ம வந்து மீதி வைக்க கூடாது because we going to lock the door that's all என்ன பண்ண போறோம் க்ளோஸ் தி பிசினஸ் சோ அட்ஜஸ்ட்மென்ட் கொடுக்கலனா என்ன பண்ணோம் ஃபர்னிச்சர் கூட கண்டிப்பா வித்துடணும் சோ அதே வேல்யூ தான் சோ ஃபர்னிச்சர் சேம் வேல்யூ ஓகே இங்க ஒன் மோர் இருக்கு ஸ்டாக் again we can sell to someone இல்லனா என்ன பண்ணலாம் பார்ட்னர்ஸ் கூட எடுத்து போலாம் அத क्वेश्चनல மென்ஷன் பண்ணுவாங்க இல்லையா அது பார்க்க பண்ணிக்கலாம் ஓகேவா ஜஸ்ட் ஃபார்மேட் கத்துக்கங்க அவ்வளவுதான் சம்ஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் குட்வில் கொடுத்திருக்காங்க பாருங்க குட்வில் வேல்யூ எக்ஸாம்பிள் குட்வில் வேல்யூ 50000 ஓகே குட்வில் வேல்யூ வந்து 50000 கொடுத்திருக்காங்க இதுல அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ணனும் சேல் பண்ணனும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குட்வில் 50000 இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா அட்ஜஸ்ட்மென்ட்ல கொடுத்தா தான் இங்க வந்து எழுதணும் இல்லனா எழுத கூடாது nothing but realized value சொல்லுவோம் சேல் வேல்யூ கொடுக்கலனா குட்வில் கூட என்ன பண்ணலாம் வித்துடலாம் புரியுதா சப்போஸ் அட்ஜஸ்ட்மென்ட்ல குட்வில் வேல்யூ கொடுக்கலனா சேல் பண்ற வேல்யூ கொடுக்கலனா நாம வந்து இங்க எழுத கூடாது பட் other than goodwill வந்து other than goodwill னா அதுவே other than goodwill அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி கண்டிப்பாக என்ன பண்ணனும் வித்துடணும் எக்ஸெப்ட் என்ன சொல்றோம் intangible assets even patent rights copyrights trademark இதெல்லாம் வந்து இங்க கொடுத்திருப்பாங்க அசெட் சைடுல ட்ரான்ஸ்ஃபர் ஹியர் அட்ஜஸ்ட்மென்ட்ல கொடுத்தாதான் என்ன பண்ணனும் அது ரியலைஸ் வேல்யூ சொல்வோம் சேல் பண்ண வேல்யூ கொடுத்தா மட்டும் தான் intangible assets வேல்யூ இங்க போடணும் இல்லனா போட கூடாது பட் வேற என்னது என்ன சொன்னாங்க ஃபர்னிச்சர் 10000 இருக்கு அது எதுமே அட்ஜஸ்ட்மென்ட் இல்ல நதிங் பட் என்ன அட்ஜஸ்ட்மென்ட்னா சேல் பண்ண வேல்யூ அட்ஜஸ்ட்மென்ட்ல கொடுக்கல அதனால கொடுக்கல என்ன பண்ணனும் தம்பி சேம் வேல்யூல வித்துடணும் என்ன டவுட் இருக்கா क्वेश्चनல சோ அசெட்ஸ் என்ன பண்றேன் ஈஸியஸ்ட் மெத்தட் we have to do this side opposite பார்ட்னர்ஸ் கொண்டு போனா அவங்க பார்ட்னர் கேபிட்டல் டெபிட் பண்ணனும் வித்தா என்ன எழுதணும் கேஷ் அக்கவுண்ட் கீழ எழுதணும் இல்ல பேங்க் அக்கவுண்ட் கூட எழுதலாம் நோ ப்ராப்ளம் ஓகேவா நெக்ஸ்ட் கம் டு தி liability பார்ட்ஸ் என்ன டவுட் இருக்குல்ல let out so like come to the liabilities part क्वेश्चन ல கொடுப்பாங்க sundry creditors realized என்னதுமா realized அதுக்கு we have to make payment to them example நம்ம இந்த क्वेश्चनல sundry creditors வந்து 80000 இருக்கு how much is there 80000 bills payable on 40000 okay இது வந்து என்ன பண்ணனும் we have to write the opposite ஓகேவா yes sir na sir நமக்கு என்ன ஆகுது how much is to pay creditors 80000 கொடுக்கணும் 80000 என்ன பண்ண போறேன் I'm going to pay so debit the receiver as you know very well correct debit the receiver ஓகேவா நான் வந்து sundry creditors கொடுக்க போறேனா ஓகேவா என்ன ஆகும்னா liabilities going to be decrease ஓகேவா what goes out cash goes out so இது என்ன ஆப்போசிட்னா இதுக்கு ஆப்போசிட் இருக்கு liability pay பண்ணும்போது realization account debited to cash account சொல்லுவோம் இதுக்கு ஆப்போசிட் தான் நமக்கு என்ன வரும் cash account debited to realization account இருக்கும் liability வந்து செட்டில்மென்ட் பண்ணால் realization account debited to what meant cash account புரியுதா என்ன டவுட் இருக்குல்ல சோ nothing but easiest method புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணனும் liabilities இங்க கொடுத்தா ஆப்போசிட்டா இங்க எழுதிக்கலாம் so right here to cash or bank எழுதிட்டு sundry creditors ante 80000 ரூபாய் கொடுக்கணும் ஓகேவா அது ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ணலாம் இல்லனா ஏதோ அவங்க என்ன பண்ணுவாங்க they agreed what was 79000 கூட agree பண்ணலாம் so we can write 79000 what is the point am I clear so I write here 79000 will take next bills payable க்கு adjustment கொடுக்கல என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக இதுவும் வந்து என்ன பண்ணனும் செட்டில்மென்ட் பண்ணலாம் ஆகும் அதனால என்ன ஆகும் we have to write here
bills are payable ஆமாச்சா சேம் வேல்யூ அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்தா அந்த வேல்யூ எடுக்கணும் அட்ஜஸ்ட்மென்ட் கொடுக்கலனா அதே அமௌண்ட்ல பே பண்ணணும் ஓகேவா and can ask a question I told you last class also சொல்லிருப்பேன் நான் சண்டே கிரெடிட்டர் சார் நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்க்கு ஏதோ அசெட் கொண்டு போலாம் சார் எஸ் கொண்டு போலாம் 80,000 கொடுக்கணும் கரெக்ட்டா 80,000 கொடுக்க ஓகே கொடுக்குற பிளேஸ்ல ஓகே he likes one of the what stock சார் ஸ்டாக் இருக்குல்ல சார் இது நான் எடுத்து போறேன் சார் என்ன பண்ணுவோம் ஸ்டாக் நான் வந்து ஓகே அரௌண்ட் how much man 70,000 ஸ்டாக் how much 70,000 I take the entire amount sir no problem okay அதெல்லாம் no problem ஓகேவா அவன் என்ன பண்ணா சண்டே கிரெடிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு 80,000 கொடுக்கணும்னா என்ன பண்ணா ஸ்டாக் இருந்தது அது எடுத்து போய்ட்டான் அப்போ வந்து இங்க வந்து என்ட்ரி பாஸ் பண்ண கூடாது ஏனா அவன் கொடுக்க வேண்டிய லைபிலிட்டிஸ்க்கு ஸ்டாக் எடுத்து போய்ட்டான் what is this point அப்போ என்ட்ரி should not be passed am I clear that doubt இருக்குல்ல நெக்ஸ்ட் வேற என்ன சார் வரும் இதுல வந்து சொன்னா என்ன சொன்னாங்க IFR என்னது IFR இன்வெஸ்ட்மென்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ் வந்து கொடுத்தா இங்க எழுது all provisions IFR provision for bear and doubtful debts இது ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுனால என்ன ஆகும் லாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் என்ன ஆகும் லாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் புரியுதா இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ற சார் இதெல்லாம்னா லாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் what is this point next two more points unrecorded assets அங்க நீங்க இந்த அட்மிஷன்ல ரிட்டர்மென்ட்ல பாத்துட்டீங்க unrecorded asset கொடுத்தா எங்க இருப்பீங்க டெபிட் அக்கவுண்ட்ல டெபிட் சைடு கிரெடிட் சைடா கிரெடிட் சைடு டெபிட் பண்ணது கிரெடிட் சைடு unrecorded liability கொடுத்தா டெபிட் சைடு கரெக்ட்டா இப்போ என்ன பண்ண போறோம்னா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க எல்லா அசெட் எடுத்து ஓகேயா சேவ் பண்ண போறீங்க இல்லையா அப்போ கண்டுபிடிச்சிருக்கீங்க unrecorded இது வரைக்கும் ரெக்கார்டே பண்ணாம இருக்குன்னு அர்த்தம் அது என்ன பண்ண போறோம் அது சோ இங்க வந்து போட தேவையில்லை டேட்டா என்ன பண்ணுங்க தம்பி இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது இல்லங்க ஏனா ஓல்ட் பேலன்ஸ் ஷீட்ல ரெக்கார்டே இன்னும் பண்ணல அதனால இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்லை என்ன பண்ணனும் எக்ஸாம்பிள் இது ஒன் ஆஃப் தி அசெட் வெச்சுக்கோ ஓகே வாட் யூ டு சேல் unrecorded அசெட் என்ன பண்ண போறோம் எக்ஸாம்பிள் நீங்க உட்கார்ந்திருக்கிற ஃபர்னிச்சர் ஓகேவா ரெக்கார்டே பண்ணல பட் ஓகே டெய்லிஸ் பண்றீங்க ரெக்கார்டே பண்ணல என்ன பண்ணது record எனக்கு no need to record now straight away sell it sale பண்ணிடு this is point sale பண்ணா again under the cash column கீழ unrecorded asset நீங்க போட்டுக்கலாம் ஓகேவா next unrecorded liability கூட இருக்கு unrecorded liability கூட இருக்கு அது என்ன பண்ணனும் கம்பல்சரி நம்ம வந்து பே பண்ணிடலாம் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த பொண்ணு பே பண்ண வெச்சுக்கோ ஓகேவா இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணல சோ எல்லாம் வந்து பில்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணும்போது இது என்ன வந்து உங்களுக்கு so you can know that unrecorded liability ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் so now கண்டிப்பா என்ன பண்ணனும் பே பண்ணிடலாம் அந்த மாதிரி கொடுத்தா unrecorded liability ன்ட்டு இங்க அமௌண்ட் சேவ் பண்ணிடணும் ஓகே one more point இப்போ unrecorded asset பாருங்க நீங்க உட்கார்ந்திருக்க ஃபர்னிச்சர் இல்லையா ஃபர்னிச்சர் வந்து unrecorded இது வரைக்கும் ரெக்கார்டே பண்ணல சோ நான் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஓகே 5000 கொடுக்கணும் என்னது unrecorded liability அந்த ஃபர்னிச்சர் எடுத்து போற சார் unrecorded asset யூஸ் பண்ணி you going to set down what ma unrecorded liability புரியுதா அந்த ஃபர்னிச்சர் என்னது unrecorded asset இந்த பொண்ணு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு எக்ஸாம்பிள் 5000 rupees அதுக்கு என்ன பண்ணனும் கொடுத்துட்டா no entry will be passed here मैं clear sir एरोड இருக்குல next வேற என்ன செலவு வரும்னாங்க realization expenses otherwise one more name what dissolution expense வரும் என்னது dissolution இதெல்லாம் அசெட்ஸ் எல்லாம் ஓகே மறுமதிப்பீடு பண்ணி அத வேல்யூவேஷன் எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஓகேவா அது வந்து விக்கணும் இல்லையா அசெட்ஸ் எல்லாம் விக்கணும் இல்லையா அதுக்கு ஒரு என்ன பண்ணலாம் we can appoint one of the person appoint பண்றோம் புரியுதா இல்ல பார்ட்னர் கூட எடுக்கலாம் பார்ட்னர் கூட அவங்க எடுத்துப்பாங்க பார்ட்னர் can take responsibility also எடுத்துட்டு என்ன பண்ணலாம் அவங்க விப்பாங்க புரியுதா அந்த ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து பிசினஸ் தான் மேக்ஸிமம் பே பண்ணும் பிசினஸ் என்ன பண்ணனும் பிசினஸ் பே புரியுதா சொல்ற பாயிண்ட் அந்த மாதிரி வந்து கொடுக்கணும் இன்னும் கொடுக்கல இல்லையா சோ இட்ஸ் again what meant for as a liability இது வந்து क्वेश्चनல எதுமே சொல்லலனா ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் paid by the business ரியலைசேஷனுக்கு என்ன பண்ணனும் என்ட்ரி இது ஆப்போசிட் என்ட்ரி ரியலைசேஷன் அக்கவுண்ட் டெபிட்டட் என்ன சொல்றோம் ரியலைசேஷன் account debited to cash account
ஓகேவா? இது வந்து ரியலைசேஷன் எக்ஸ்பென்ஸ் சொல்றோம். what more name வாட்மா dissolution expenses சொல்றோம். எவ்வளவு வருதுங்களா? என்ட்ரி ரியலைசேஷன் அக்கவுண்ட் டெபிட்டட் டு கேஷ் அக்கவுண்ட் எடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து லைபிலிட்டி தான். இது லைபிலிட்டி தான். உங்களுக்கு யாருக்கு இது லைபிலிட்டி? இது ஃபோனுக்கு லைபிலிட்டி. எவ்வளவு வருது தமிழ்ல? கிளியர்? கிளியர்?